ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நோட்டிஃபிகேஷன் மறுநாள் லாஸ்ட் டேட்டு. ஆர்ஆர்பி ஜேஇ லாஸ்ட்டாக 2019 நடந்தது. இப்போ 2024 கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு நடக்கு. என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூனியர் இன்ஜினியர், டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் சூப்பரண்டென்ட், கெமிக்கல் அண்ட் மெட்ராலஜிக்கல் அசிஸ்டன்ட், கெமிக்கல் சூப்பர்வைசர் அண்ட் மெட்ராலஜிக்கல் சூப்பர்வைசர், இத்தனை போஸ்ட்டுக்கும். ஸோ ஓப்பனிங் டேட் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் டேட் வந்துட்டு மறுநாள் 29/8/2024. மொத்தமாக 2 லெவலுக்கு கால் பண்ணியிருக்காங்க. லெவல் 7, லெவல் 6. எஸ்எஸ்சியில் கன்சிடர் பண்ணிங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஜோன் வைஸு நமக்கு வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 7951, கிட்டத்தட்ட 8000 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. மேபி இது கூடனாலும் கூடும். ரெக்ரூட்மெண்ட் முடியும் போது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் டைமில் குறைக்க கூட செய்வாங்க. இதோட சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, பேசிக் பே வந்து லெவல் 7ல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 44,900 இருக்கும். மெட்ரோ சிட்டிஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 70,000 அந்த மாதிரி கிடைக்கும். நான் மெட்ரோ சிட்டிஸ்னால் ஒரு 60,000 அந்த மாதிரி இருக்கும். லெவல் 6ல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மெட்ரோ சிட்டியில் ஒரு 60,000 இருக்கும். நான் மெட்ரோ சிட்டிஸில் வந்து ஒரு 50,000 அந்த மாதிரி சேலரி இருக்கும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2025 வந்து 18 to 33 இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போஸ்ட்டுக்கும் அதே ஏஜ் லிமிட் தான், 18 to 33. ரிலாக்ஸேஷனும் வித் டேட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்கு அப்புறமா பிறந்தவங்க இதுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு இதுதான். அது ஓபிசி என்சிஎலுக்கும் இதுதான். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ இருக்கணும், என்ன ஏது அப்படின்ட்டு. இதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் 5 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500. அதே இது எந்த கேட்டகரிஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 250. அப்புறம் வந்து ஒன்லி கேண்டிடேட் who attend first stage of computer based text will get refund of their examination fee as mentioned above. ஸோ 500 பே பண்ணிங்க அப்படின்னா 400 ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா 100 rupees தான் சார்ஜஸ். இந்த இது கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 250 பே பண்ணிங்க அப்படின்னா 250 வந்து ரீஃபண்ட் ஆகிடும். மோட் ஆஃப் ஃபீ அண்ட் பேமெண்ட் இதெல்லாமே. அப்புறம் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டோட எக்ஸாமினேஷனோட சிலபஸ். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ் தான் பேசிக்ஸ். இதில் வந்து மேத்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ். ஸோ மொத்தமே இவ்வளோ தான், 90 minutes எக்ஸாமு. ஸோ எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம டெக்னிக்கல் எபிலிட்டிஸு எல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க. ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, பேசிக் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். அப்புறம் டெக்னிக்கல் எபிலிட்டி நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க, மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், அதில் இருந்தீங்கன்னா அந்த இதில் இருந்து 100 marks கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ, பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதாவது டிப்ளமோ இல்லை பிஇ, பிடெக் படிச்சிருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மேஜராக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சப்டிவிஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங். இதுவும் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கிறவங்க, அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கிறவங்க, அப்புறம் வந்து சிவில் படிச்சிருக்கிறாங்க, இவங்க எல்லாத்துக்கும் உள்ள வேகன்சிஸ். அப்புறம் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் பிஎஸ்சியில் படிச்சிருக்கிறவங்களும் இந்த எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு ஓகே. அப்புறம் கெமிக்கல் அண்ட் மெட்ராலஜிக்கல் சூப்பர்வைசருக்கு குவாலிஃபிகேஷன் டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் கெமிக்கல் டெக்னாலஜி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. இது பார்த்தீங்கன்னா சேலரி, நாமினேஷன், 1 minute, இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது, ஆன்லைன் எக்ஸாம் தான். ஜஸ்ட் இது அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ். சர்டிஃபிகேஷன் ஃபார்மேட்ஸ் இதெல்லாம். இது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்கள் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சென்னை போஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இதில் வந்து எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த இதுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஃபில்லிங் இருக்கும். ஸோ சதர்ன் ரீஜியன் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வேணும். இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 652 போஸ்ட்டு.
அதாவது 52 போஸ்ட்டு. இது வந்து சிவில், மெக்கானிக்கல் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சூட்டபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஸோ அவ்வளோதான். எல்லோரும் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். நாளை மறுநாள் லாஸ்ட் டேட்டு. தேங்க்யூ.